இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாம்? இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும். கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை. என கூட யாரும் நிக்க மாட்டாங்க. உயிரே, உறவே, தமிழே, வணக்கம். எந்த மேடையிலும் நான் சொல்லுவது இதுதான். ஆனால் இந்த மேடையில் சொல்வது மிக பொருத்தமானது. கல்வியும் அன்பும் ஒருங்கே கிடைப்பதில்லை. அம்மாட்ட கிடைக்கும், அகரத்துல கிடைக்கும். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது சினிமா வானில் நட்சத்திரமாக இருப்பதற்காக கொடுக்கப்படும் கிரீடம் அதெல்லாம் வேற. ஆனா இந்த சமூக வானில் இந்த மாதிரி நற்பணிகள் செய்பவர்களுக்கு முட்கிரீடம் தான் கிடைக்கும். பரவாயில்ல, அந்த கிரீடம் போதும் எனக்கு என்று சொல்வதற்கு மனம் இல்லை, மனோபலம் வேணும், அந்த தைரியம் வேணும். எனக்கு கூட யாரும் நிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு தண்டி யாத்திரைன்னு ஆரம்பிச்சாலும், அண்ணா அவர்கள் ஆரம்பிச்சாலும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அப்புறம் கூட்டம் கூடிக்கிட்டே வரும். இப்ப இவர் சொல்லி இருக்கிற இந்த விஷயம் எங்க சினிமாலாம் கண்டிப்பா மறந்து போயிடும். சரித்திர ஆசிரியர்களுக்கு சினிமாக்காரர்கள் என்ற ஒரு வரியில், அதுவும் பிராக்கெட்ல போடுவாங்க, இவர்கள் எல்லாம் சினிமாக்காரர்கள் போடுவாங்க. அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பெரியவர்கள் பட்டியலில் சேருவதற்காகத்தான் நானும் 21 வயசில் ஆசைப்பட்டேன். இவரும் இளமையிலேயே ஆசைப்பட்டு விட்டார். இவர் ஆச்சரியப்பட்டு இருந்தாரு, 20 வயசுலயே இவங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு. அப்ப வந்தாதான் வரும், இல்லைன்னா வராது. அந்த தைரியமும் துணிச்சலும், கல்வியை நான் கற்றே தீருவேன், கற்றதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ள ஆவண செய்வேன் என்பதையெல்லாம் சொல்வதற்கு அது ஒரு நீட்சி, அது ஒரு நதி. இந்த மேடையில பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் சொல்றது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக. ஆனா இன்னொரு காரணம் இருக்கு. இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஏன்னா 2017க்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை. இப்ப புரியுதா ஏன் நீட் வேண்டாம்? 17 இந்த வாய்ப்பை 13 தான் மொத்தம் நம்பர்னே வச்சுப்போம், 20 தான் வச்சுப்போம். 2017 ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்து விட்டது இந்த சட்டம். அகரம் நினைச்சா ஒண்ணும் விட முடியாது. அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான். அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமின்றி நாட்டையே செதுக்க வல்லது. இது சர்வாதிகார சங்கிலிகளை, சனாதன சங்கிலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான். இதை தவிர வேற எதையும் கையில எடுக்காதீங்க. அதுல வெல்ல முடியாது. ஏன்னா பெரும்பான்மை தோக்கடிச்சிருவாங்க, பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க. அறிவு தோத்து போயிடும். இதை தாங்கி பிடிக்கணும். அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா, இவர் பேரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்த தலைமுறையில இதை நடத்தி கொண்டிருக்கிறவரின் பெயர் தான் ஞாபகம் இருக்கும். அப்படி பேசி வளர்ந்தவர்கள், பேசி வளர்த்தவர். அந்த பேச்சை இங்கேயும் கேட்டிருக்கோம், இவர் காதலையும் ஓதி இருப்பாரு அந்த மந்திரத்தை. இதை உச்சரிக்க மறந்தவர்கள் அந்த உன்னதத்தை இழந்து விட்டார்கள். அன்பும் அறிவும் தான் அற்புதமான மந்திரங்கள். இதை தவிர வேற எந்த துதியும் நிந்தனை தான். இங்கே இந்த
அகரம் குடும்பத்தில் பெரிய மனிதர்கள் இருக்கிறார்கள். டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள், டாக்டர் பி வீரமுத்துவேல், ப்ராஜெக்ட் டைரக்டர் சந்திராயன், சகோதரர் வெங்கடேசன் அவர்கள். எங்களுக்கு நிறைய திட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட உங்களோட பேச கிடைக்காத பேச்செல்லாம் அவரோட பேசிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். ஆனா கூட்டத்தில் சொல்றது எனக்கு பெருமை. நான் இந்த அம்மாவுடைய பெரிய ரசிகன். என் பேச்சு மாறி போனதற்கு சமீப காலங்களில் இவரும் காரணம். ஏன்னா ஞாபகப்படுத்தணும், தெரிஞ்ச வார்த்தையை ஒகாபுலரி அடிக்கடி பேசிட்டு இல்லைன்னா மறந்து போயிடும். அந்த ஒகாபுலரி எல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்கிற அம்மா அந்த அம்மா. உட்காரணுமா? நன்றி எல்லாம் வேணாம், எங்க கொடுத்தது தர்மம், நாங்க சொல்ல வேண்டியதுதான் நன்றி. டைரக்டர் வெற்றிமாறன் வந்திருக்காரா? வந்துருக்காரா? மற்றபடி சொல்லிட்டேன், என் குடும்பம் இங்க இருக்கு. இந்த ஆகரம் ஆரம்பிக்கலைனாலும் அவர் என் குடும்பம் தான். ஆரம்பிச்சதுனால இன்னும் வலுத்துருச்சு உறவு. சிவகுமார் அவர்கள் என்னை எப்படி கூப்பிடுறதுன்னு சொன்னாரு, கேட்டாரு. அண்ணன் கூப்பிடுறதா சித்தப்பான்னு கூப்பிடுறதா? எனக்கு இப்பப்பா நான் கமல் நற்பணி இயக்கத்தின் பார்வையிலிருந்து பாக்குறேன், இவரை இனிமே தம்பின்னு கூப்பிடுறதா இல்ல அண்ணன் கூப்பிடுறதா? என்ன வேணுமா கூப்பிட்டுக்குங்க, அன்பா கூப்பிடுங்க, உறவு தொடரட்டும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இங்க அவங்கெல்லாம் சொல்லி ஆகணும். அதாவது சகோதரருங்கிறதுக்காக வரல, ஏன்னா இதுவே குடும்பம் தான். கார்த்தி அவர்கள், அவர் இங்க மாத்திரம் இல்லை, எல்லா இடத்துலயும் ஒரு சேவகர். எங்க நடிகர் சங்கத்துக்கும் அவரை தான் நாங்க நேர்ந்து விட்டுட்டோம். அப்புறம் என்னுடைய நண்பர் ஞானவேல் அவர்கள், ஜெயஸ்ரீ அவங்க தான் இதை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. SR பிரகாஷ் பாபு அவர்கள். அனைவருக்கு முதல்ல தான் இந்த பேரை ஆரம்பிப்பாங்க. ஆனா வந்த உணர்ச்சி பிரவாகத்துல மேட்டரை சொல்லிடுவாங்க, அப்புறம் பேரெல்லாம் படிக்கலன்னா நான் அப்புறம் வந்துட்டேன். நான் ஓரளவுக்கு நல்லா நடிப்பேன். அதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா தம்பியை கேளுங்க, அண்ணன் தான். எனக்கு வக்காலத்து வாங்க, அவங்க தான் வருவாங்க. இது எதுக்கு இப்ப சொல்றீங்கன்னு என் நடிப்பு மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதனாலதான் இதை கொண்டு வந்தேன். நான் ஒருவேளை நம்ம நடிக்க வராம அழுதுருவோமோன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. நான் என்ன சொல்றேன்னு சிவகுமாரன் எனக்கு தெரியும். அதனால நான் நல்லா நடிகர் தான், அழாம பேசிட்டேன். நன்றி. ஏர்போர்ட்டுக்கு போனோம், அதுக்கு முன்னாடியே பறக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். வணக்கம்.